ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தோசை மாவை வச்சு நான் வந்து இதில் வந்து ஆனியன் தோசை, மேலே வந்து கேரட்டு மேலே நான் டெக்கரேட் பண்ணி அதோட நான் வந்து பொடி தோசை மாதிரியும் ஊற்றுறேன். இது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி தோசை இதுக்கு வந்து வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், இன்னும் மேலே கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கலந்து விட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றப்பம் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது மெல்லிசாக தோசை ஊற்றுற மாதிரி இப்படி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தோசைகளில் நம்ம வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ வந்து அதில் எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். ஒரு கரண்டி மாவு எடுத்துங்க. மாவு எடுத்துட்டு அப்படி சின்னதாக ஊற்றிட்டு இது மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம். இது குழந்தைங்களாம் வந்து நல்லா விரும்பி அவங்களே சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு இது மேலே நீங்கள் வந்து பொடி தூக்கிறதா இருந்தாலும் தூவிக்கலாம், அல்லது கேரட்டு தூவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தூவுறதா இருந்தாலும் தூவிங்க. இப்போ கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டுப்போம். குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி தோசை விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நாள் மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து மேல் பகுதி கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெந்து வரும். இது எண்ணெய் இருக்கிற பகுதிக்கு இழுத்து விட்டுடுங்க. எண்ணெய் வந்து அடியில் ஊற்றினாவே உங்களுக்கு போதும். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை, நல்லா சாப்பிட்றதுக்கு, எடுத்து சாப்பிட்றதுக்கு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட வந்து மூடி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் தூவிக்கலாம். மிளகாத்தூள் தூவிட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க, இல்லைன்னா தனியாக வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை வந்து கொஞ்சம் மேல் பகுதியும் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ நடுப்புற வந்து ஒரு தக்காளி வச்சுக்கலாம். சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது காலை டிஃபனு. இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம். அது இப்போ இதை எடுத்து வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சட்னிலாம் தேவை கிடையாது, சும்மா வெறுமனேவே நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து ஊத்தப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இன்னொரு தோசை வந்து நான் வந்து நல்ல மெல்லிசாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்கள் சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தோசை நல்லா மெல்லிசாக விட்டுடுங்க. விட்டுட்டு முன்னாடி எப்படி செஞ்சோமோ அதேமாரி தான். இப்போ மேலே கொஞ்சம் நான் இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நீங்கள் எண்ணெய் வந்து அப்புறம் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிங்க. பொடி போட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு பொடி போட்டுட்டேன். மேலே கொஞ்சம் வந்து வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருந்தப்ப அதை வந்து கொஞ்சம் போட்டுட்டு கேரட்டை மேலே தூவி விட்டுருங்க. இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல பொடி தோசை மாரி இருக்கும். அதோட லைட்டாக ஒரு ஸ்வீட்டும் இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க, இல்லைன்னா அடியில் வந்து தீஞ்சிரும். ஒரு ஸ்லைஸ் வந்து தக்காளி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி காலை டிஃபன் இதோட வெள்ளரிக்காயும் முட்டை பொரியலும் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.